இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 68வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்றுதான் அந்நிய பாஷை பற்றிய விளக்கம். இந்த செய்தியின் மூலம் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இன்று அந்நிய பாஷையை பற்றிய பல்வேறு வகையான புரிந்துகொள்ளுதல் கிறிஸ்துவரிடம் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு சபையும் தாங்கள் பெற்ற வெளிப்பாட்டின்படி அதை பற்றி பலவிதமான வியாக்கியானங்களையும் முக்கியத்துவத்தின் அளவையும் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கத்தில் பலருக்கு அந்நிய பாஷை என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறது. சரி, இன்று இந்த செய்தியின் மூலம் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலை பெற்று அந்நிய பாஷையை பற்றி சுருக்கமாக புரிந்து கொள்வோம். முதலாவது கேள்வி, அந்நிய பாஷை என்றால் என்ன? அடுத்து, அந்நிய பாஷை பேசுவதுதான் அபிஷேகம் பெற்றதின் அடையாளமா? அடுத்து, அபிஷேகத்திற்கும் அந்நிய பாஷைக்கும் உள்ள தொடர்பு என்ன? அடுத்து, அந்நிய பாஷை பற்றிய வேதத்தின் முழுமையான விளக்கம்தான் என்ன? இவ்வாறு இன்று பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்து கொண்டிருப்பதால் இந்த செய்தியின் மூலம் அவற்றின் பதிலை வேதத்தின்படி பார்ப்போம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். அந்நிய பாஷை என்ற வார்த்தை வேதத்தின் மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் கிளாசிஸ், கிளாசை, கிளாசான், கிளாசி, கிளாசஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் டங்ஸ் என்றும், இன்னும் எளிய முறையில் மொழிபெயர்த்தால் லாங்குவேஜ் என்றும் சொல்லலாம். அதுபோலவே கிளாசியஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு தூய அல்லது எளிய தமிழில், நடைமுறை தமிழில் அந்நிய மொழி அல்லது அயலக மொழி அல்லது வேற்று மொழி அல்லது வட்டார மொழி என்று சொல்லலாம். அன்று வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது பல வார்த்தைகளுக்கு சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்பது நாம் யாவரும் அறிந்ததே. குறிப்பாக உதாரணத்திற்கு, உயிர் என்ற வார்த்தைக்கு ஜீவன் என்றும், உடல் என்ற வார்த்தைக்கு சரீரம் என்றும், புகழ் என்ற வார்த்தைக்கு துதி என்றும், பெருஞ்சிறப்பு என்ற வார்த்தைக்கு மகிமை என்றும், புனிதம் என்பதற்கு பரிசுத்தம் என்றும், இவ்வாறு அநேக சமஸ்கிருத வார்த்தைகளானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நாம் யாவரும் அறிந்ததே. இன்று பல தசாப்தங்களாக நம் முன்னோர்களில் ஆரம்பித்து இன்று வரை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கேட்பதும் நம் வாழ்வோடு ஒரு அம்சமாகவே மாறிவிட்டது. மேலும் அது நம் ஆவிக்குரிய அனுபவத்தோடு பின்னி பிணைந்து விட்டதால் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த ஓர் அவசியம் ஏற்படவில்லை. இன்னும் பலருக்கு அப்படி பயன்படுத்துவதில் உடன்பாடும் இல்லை. ஒரு சிலருக்கு தேவைப்படும் போது பயன்படுத்துவதில் தவறில்லை என்று பல்வேறு விதமான கருத்துகள் இருக்கிறது. சரி, இன்று நாம் இந்த செய்தியில் மொழிபெயர்ப்பை பற்றிய ஒரு காரியத்தை பார்க்கவில்லை. ஆனால் அதை பற்றிய ஒரு முன்னுரை நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்நிய பாஷை என்ற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தைதான் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இன்று இருக்கிறது. அதாவது, மொழி என்ற வார்த்தைக்கு பதிலாக பாஷை என்ற சமஸ்கிருத வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், கிளாசே என்ற கிரேக்க மொழியிலும், ஆங்கிலத்தில் டங்ஸ் அல்லது லாங்குவேஜ், இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் டயலக்ட் என்றும், தமிழில் வேற்று மொழி அல்லது அயலக மொழி அல்லது வட்டார மொழி என்று சொல்லலாம். அந்நிய பாஷை பற்றிய முதல் வேத பகுதி. அந்நிய பாஷை என்ற வார்த்தை முதலில் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்தால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை கண்டித்து பேசுவதை பார்க்க முடியும். குறிப்பாக 11ஆம் வசனத்தில் அந்நிய பாஷையினால் தண்டிப்பதை பார்க்கிறோம். அதாவது, தேவனுடைய தெளிவான பேசுதலுக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் புறக்கணித்ததினால் அவர்கள் அறியாத மொழியில் தேவன் பேசி அவர்களை தண்டிக்கிறார். நீங்கள் கேட்கலாம், வேறு மொழியில் பேசுவது எப்படி தண்டித்தலாகும் என்று. இன்று நம்மிடம் நமக்கு வேண்டப்பட்டவர், நாம் மதிக்கக்கூடியவர், நமக்கு நெருங்கியவர் 1 மணி நேரம் சைனீஸ் அல்லது ஜாப்பனீஸ் அல்லது நாம் அறியாத மொழியில் பேசினால் ஒரு பக்கம் அவரை திட்டவும் முடியாது, அவர் பேசும்போது குறுக்கே பேசி நிறுத்தவும் முடியாது. அதே சமயம் புரிந்தது போல தலையை ஆட்டி, அப்பப்பா கொஞ்சம் யூகித்து பார்த்தால் அது எப்படிப்பட்ட சோதனை என்பது நமக்கு புரியும். இதுபோலதான் அன்று கீழ்ப்படியாத இஸ்ரேல் ஜனங்களை அந்நிய பாஷையினால் பேசி சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்நிய பாஷை பற்றி 2வது வேத பகுதி மார்க்கு 16:17.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இவ்வாறு இங்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் 5 விதமான அடையாளங்களில் ஒன்றுதான் நவமான பாஷைகளை பேசுவது, அதாவது அந்நிய பாஷையை பேசுவது என்று பார்க்கின்றோம். அந்நிய பாஷை பற்றிய 3வது வேத பகுதி. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளினாலே பேசினார்கள் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். 6ஆம் வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அடுத்த வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அடுத்த வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? நாம் தொடர்ந்து வசனங்களை வாசித்தால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மக்களின் மொழிகளில் தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3வது வேத பகுதியில் அவர்கள் பேசிய அந்த அந்நிய பாஷையை அங்கிருந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இந்த வேத பகுதியின்படி பேசுகின்ற நபருக்கு அது அந்நிய பாஷை, அதே சமயம் கேட்கின்ற நபருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான அவருடைய பாஷையாகும். அந்நிய பாஷை பற்றிய 4வது வேத பகுதி. அப்போஸ்தலர் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பற்றி நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள செய்தி 42 கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த வேத பகுதியின்படி அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பக்கத்தில் வருகின்ற காரியத்தை பேசுவது அல்லது வருவது முன்னறித்தல் என்பதாகும். மறுபக்கத்தில் தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருக்காக, கர்த்தரையே, கர்த்தரால், கர்த்தருக்கென்று சபை கட்டியெழுப்பப்படுவதற்கு தேவையான ஆவிக்குரிய பேசுதல் ஆகும். எனவே இந்த வேத பகுதியின்படி பேசுகின்ற நபருக்கு அது அந்நிய பாஷை, அதே சமயம் கேட்கின்ற நபருக்கு புரிந்து கொள்ளும்படியான அவருடைய பாஷையாகும். அந்நிய பாஷை பற்றிய 5வது வேத பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். 30ஆம் வசனம். எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இந்த வேத பகுதியின்படி அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் பரிசுத்த ஆவியினால் பெறுகின்ற வரங்களில் ஒன்றாகும். இன்று ஒரு சிலர் அந்நிய பாஷை பற்றி தவறாக புரிந்து கொண்டு அபிஷேகம் பெற்ற எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றும், அப்படி அந்நிய பாஷையை ஒருவர் பேசவில்லை என்றால் அவர் அபிஷேகம் பெறவில்லை என்றும், அந்நிய பாஷைதான் அபிஷேகம் பெற்றதின் ஆதாரம் என்றும் தவறாக மேலோட்டமாக புரிந்து கொண்டு அதை எங்கும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனங்களை சற்று கூர்ந்து கவனித்தால் பரிசுத்த ஆவியானவரின் பல வரங்களில் ஒன்றுதான் அந்நிய பாஷை. எனவே நம்மத்தியில் அந்நிய பாஷை பேசாத சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியானவரின் மற்ற பல வரங்களில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது 2-3 அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையின்படி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்நிய பாஷை பேசாத ஒரே காரணத்தினால் அவர்கள் அபிஷேகம் பெறவில்லை என்று கூறுவது வேதத்திற்கு முரணானது. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மை பிரகாசிப்பாராக. அந்நிய பாஷை பற்றிய 6வது வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கெராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 8ஆம் வசனம். அன்பு ஒரு காலும் ஒழியாது, தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். பிரியமானவர்களே, அந்நிய பாஷையை உள்ளடக்கிய எல்லா பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் நாம் வாழ்கின்ற இந்த யுகத்தின் ஊழியத்திற்காக, தேவனுடைய செயல்பாட்டுக்காக, ஆவிக்குரிய வேலைக்காக இருக்கிறது. மேலும் அது இந்த யுகத்தோடு முடிந்துவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசிவிட்டு இந்த வேத பகுதியில் அவைகளெல்லாம் இந்த யுகத்தோடு முடிந்துவிடும், ஆனால் அதே சமயம் இந்த யுகத்தோடு முடியாத நித்தியமாய் தொடரக்கூடிய அன்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்.
இது ஒரு பக்கம் நமக்கு ஒரு எச்சரிப்பாகும். ஏனென்றால் நாட்கள் கடந்து செல்ல ஒருவர் அவரை அறியாமலேயே இந்த ஆவிக்குரிய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பை மறந்துவிட்டு, அதாவது சக விசுவாசிகளை நேசிப்பதை மறந்துவிட்டு ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்காகவே முக்கியம் செலுத்தி தங்கள் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய ஜீவனின் சாராம்சமாகும். அன்பினால் ஒவ்வொரு விசுவாசிகளின் மூலம் தேவன் வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் ஆவிக்குரிய கொடைகள் எல்லாம் ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்காகவே இருக்கிறது. ஆனால் அன்பு தேவனையே இந்த பூமியில் வெளியாக்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய அன்பு இந்த யுகத்தில் மாத்திரமல்ல, வருகின்ற யுகத்திலும் நித்தியமாய் ஒளிந்து போக முடியாத தேவனுடைய சாராம்சமாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அந்நிய பாஷையை உள்ளடக்கிய பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்தும் அதே சமயம் அன்பை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அந்நிய பாஷை பற்றிய 7வது வேத பகுதி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சற்று நேரம் செலவழித்து இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கு பவுல் ஒருபடி மேலே சென்று அந்நிய பாஷை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த அந்நிய பாஷை பேசுகின்ற நபருக்கு மாத்திரமே பிரயோஜனம் என்றும் கேட்கின்ற எவருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று கூறுகிறார். அதே சமயம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபையின் விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறார், அதாவது சபையை கட்டி எழுப்புகிறார் என்று சொல்கிறார். எனவே அந்நிய பாஷையை விட தீர்க்க தரிசனம் மேலானது என்று விவரிக்கிறார். அன்று கொரிந்து சபையிலே ஆவிக்குரிய வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதிலும் குறிப்பாக அந்நிய பாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பையும் சபையின் பக்தி விருத்தியையும் சபையின் கட்டி எழுப்புதலையும் மறந்துவிட்டார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் ஆணித்தரமாக 22ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆம், இன்று ஒருவர் பல மொழிகளை பேசுவதனால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லிவிட முடியுமா? அதாவது அந்நிய பாஷை பேசுகிறவர் அபிஷேகம் பெற்றதினால் தான் பேசுகிறார் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? ஆனால் அதே சமயம் தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நிமித்தம் தேவனை மையமாக கொண்டு சபை விசுவாசிகளின் ஆவிக்குரிய மேம்படுத்துதலுக்காக, ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக, சபையின் கட்டி எழுப்புதலுக்கு என்று ஒருவர் தீர்க்கதரிசனம் உரைப்பார் என்று சொன்னால் அது விசுவாசிகளின் அடையாளமாக இருக்கிறது என்று பவுல் இங்கு ஆணித்தரமாக மேற்கோள் காட்டுகிறார். மேலும் வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரர், இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடுவது. எனவே அந்நிய பாஷையை உள்ளடக்கிய எல்லா ஆவிக்குரிய வரங்களும் விசுவாசிகளின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்பதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் மையமாகும். பிரியமானவர்களே, இந்த செய்தியில் இதுவரை பார்த்தது போல அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒன்றாகும். அந்நிய பாஷை என்றால் பேசுகின்ற நபருக்கு ஒரு அந்நிய மொழியாகும். அதே சமயம் கேட்கின்ற நபருக்கு அது அவருடைய மொழியாகும். சுருக்கமாக சொன்னால் பேசுகின்ற நபரும் கேட்கின்ற நபரும் பரஸ்பரமாக தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தும் ஒரு மொழியாகும். ஒருவேளை கேட்கின்ற நபருக்கு புரியவில்லை என்றால் அது பேசுகின்ற நபருக்கு ஒருவேளை பிரயோஜனமாக இருக்கலாம், ஆனால் சபைக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர முடியாது. எனவே பவுல் அந்நிய பாஷையை விட தீர்க்கதரிசனம் மேலானது என்று சொல்வதை வேதத்தில் பார்க்க முடியும். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதியாகிய ஆவிக்குரிய கொடைகளை, ஆவிக்குரிய வரங்களை பற்றி சபைகளுக்கு பேசியதோடு அன்பின் முக்கியத்துவத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக மேற்கோள் காட்டுகிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்தி நாம் ஒருபோதும் அன்பை மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் பார்க்கின்ற, நாம் பழகுகின்ற ஒவ்வொரு மனிதர்களிடமும் தேவனுடைய அன்பை பகிர்ந்தளித்து தேவனுடைய அன்பின் ஜீவிக்கின்ற சாட்சியாக மாறுவோம். தேவனுடைய நாமத்தை பாரெங்கும் பிரஸ்தாபப்படுத்துவோம். தேவன் தாமே பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றியும் தேவனுடைய ஜீவனின் சாராம்சமாகிய அன்பை பற்றியும் வெளிப்பாட்டை தருவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.